வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழக சட்டமன்ற தேர்தல் அது சம்பந்தமான நகர்வுகள் நகர்ந்து போயிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி திமுக, அதிமுக, விஜய், சீமான் அப்படின்னு சொல்லிட்டு 4 அணிகள் 4 முனை போட்டி தற்பொழுது களம் சூடு பிடித்து போயிட்டு இருக்குது. ஸோ இந்த நேரத்துல வந்துட்டு ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவரு ஜெயலலிதா இருக்கும் பொழுதே 2 முறை வந்துட்டு முதல்வரா இருந்தாரு. ஜெயலலிதாவினுடைய மறைவிற்கு பிறகும் வந்துட்டு முதல்வர் தேர்வா முதல் சாய்ஸா அவர் தான் இருந்தாரு. ஸோ அதற்கப்புறமா வந்துட்டு அவர் முதல்வர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாரு. அண்ட் அவருக்கு அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி முதல்வரானாரு. ஸோ 2 பேரும் இரட்டை குழல் துப்பாக்கியா வந்துட்டு செயல்பட்டுட்டு இருந்தாங்க. அதற்கப்புறமா நம்பர் ஒன் ஏ அப்படின்ற மாதிரி தான் 2 பேருக்குமான பதவிகள் அப்படின்றது இருந்தது. ஸோ இருந்தாலுமே வந்துட்டு இதற்கு முன்னாடி அதிமுகவினுடைய அந்த தலைமை அப்படின்றது ஒருத்தர்கிட்ட தான் இருந்தது. ஸோ அது எம்ஜிஆர் இருக்கும் பொழுதும் சரி, ஜெயலலிதா இருக்கும் பொழுதும் சரி, ஒரு தலைமையின் கீழே தான் வந்துட்டு கட்சி செயல்பட்டு இருந்தது. அதே மாதிரியாக ஒரு தலைமையின் கீழே செயல்பட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கும் பொழுது ஒன் ஏ அப்படின்ற மாதிரிலாம் இருக்காம அப்புறமா 2 அப்படின்னு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி எப்படி சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களை கட்சியை விட்டு அப்படியே ஓரம் கட்டினாரோ, தன்னுடைய ஆளுமையை வலுப்படுத்திக்கிட்டாரோ, அதே மாதிரி ஓபிஎஸ்சியுமே வந்துட்டு ஓரம் கட்டிட்டாரு. ஸோ அதற்கப்புறமா அவர் வந்துட்டு தர்ம யுத்தம் பண்ணாரு. உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை ஆரம்பித்து ஸோ அவர்கள் கட்சியை மீட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி பல முயற்சிகள் செய்து பார்த்தாலுமே இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு ஓபிஎஸ்ஐ நம்பி போனவர்கள் அவங்க வந்துட்டு தனியா ஒரு நட்டாத்துல நிக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. டிடிவி தினகரன் ஆரம்பத்திலே சுதாரிச்சுக்கிட்டு அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் போன தேர்தலையே களம் கண்டுட்டாரு. போன சட்டமன்ற தேர்தலையே சசிகலா அவர்கள் வந்துட்டு அவர்களும் நான் தேர்தலில் குதிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலுமே பெரிய அளவுல அவங்க ஆக்டிவா இல்லை அப்படின்றதையும் நம்ம கவனிக்க முடிகிறது. இந்த நேரத்துல ஓபிஎஸ்ஐ நம்பி போனவர்களினுடைய நிலைமை கிட்டத்தட்ட எல்லா கதவுகளுமே அடைக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதிமுக அவர்கள் பாஜகவோட சேர்ந்ததுக்கு அப்புறமா பாஜகவும் ஓபிஎஸ் கண்டுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் இருக்குது. அமித்ஷா 2 முறை தமிழகத்திற்கு வரும் பொழுதும் ஓபிஎஸ் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை கேட்டார் அப்படின்னும் அதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை அப்படின்னும் பிரதமர் வரும் பொழுதும் கூட வந்துட்டு ஓபிஎஸ் மீட் பண்றதுக்கான வாய்ப்புகளை கேட்டார், அதுவும் மறுக்கப்பட்டிருக்குது அப்படின்ற செய்திகளும் வருது. ஓபிஎஸ் அவரை சேர்ந்து இருக்கிறவங்க சமீபத்தில் ஒரு மீட்டிங் போடும் பொழுது கூட வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியினுடைய பெயரை சொல்லாம நாங்க காலில் கூட விழுறவங்க எங்களை சேர்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதற்கும் கூட வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அசராம அவரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல ஒரு புதுசா ஒரு ட்விஸ்ட் மாதிரி பன்னீர்செல்வம் வந்துட்டு புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாரு. அவர் வந்துட்டு தன்னுடைய கட்சியை விஜயோட சேர்ந்து கூட்டணி வைக்க போறாரு. அவர் வந்துட்டு கடைசி வரைக்குமே வந்துட்டு அதிமுகவினுடைய கரை வெட்டியை கட்ட விடாம பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவரு எடப்பாடி பழனிசாமி முதல்வராகிறதை தடுக்கக்கூடிய வேலையை செய்ய போறாரு. ஸோ விஜயோட சேர்ந்து கூட்டணி வைக்க போறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ரீசெண்டான செய்திகள்லாம் வந்துட்டு நம்ம பார்க்க முடியுது. ஸோ விஜயோட பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அவரோட சேர்ந்து இருக்கக்கூடியவர்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு பிஜேபியை விரும்பாதவர்கள், பிஜேபி என்னைக்குமே வந்துட்டு இந்த மாநிலத்துக்கு நல்லது கிடையாது, பிஜேபியை வளர்த்து விடக்கூடியவர்களும் அவர்கள் நல்லவங்களா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிஜேபி வெறுப்பு இருக்கும் இல்லையா, அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க பன்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரியான ஆட்கள். ஸோ அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். விஜயும் ஓபிஎஸும் சேர்ந்தார்கள் அப்படின்னா வந்துட்டு திமுக முதலிடத்துக்கு போயிடும், நாங்க 2வது இடத்துக்கு எதிர்கட்சியா போயிடுவோம், 3வது இடத்துல தான் அதிமுக பாஜக வந்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓபிஎஸ் வந்துட்டு விஜயோட சேர்றதுனால விஜய்க்கு ஏதாவது ஒரு பிளஸ் அப்படின்றத தாண்டி ஓபிஎஸ் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துவாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் ஏற்படுத்தினாலும் அதற்கான வாய்ப்புகளும் தற்பொழுது களத்துல இல்லை அப்படின்றத பார்க்க முடிகிறது. அதிமுக தென் மாவட்டங்கள்ல அவர்கள் கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்க. குறிப்பா வந்துட்டு 10.5% ஒதுக்கீடு ஒரு சமூக மக்களினுடைய அதிருப்தியை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த வாக்குகளை பிஜேபி வந்துட்டு போன லோக்சபா தேர்தலில் கெயின் பண்ணாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. இந்த முறை இவங்க 2 பேரும் சேர்ந்து களம் காண்றதுனால அந்த மக்களினுடைய வாக்கையும் இவங்க 2 பேரும் பெறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது. ஸோ ஓபிஎஸ் அவர் விஜயோட போனாலும் சரி, யாரோட போனாலும் சரி, அவர் பெருசா கிரவுண்ட் லெவல்ல ஒரு பெரிய அதிர்வலைய, பெரிய மாற்றத்தை, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவா தான் இருக்குது. ஸோ அவர் கட்சி ஆரம்பிப்பாரா அப்படின்றதும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த முறை அவருக்கான கதவுகள் பாஜக பக்கமும்
பூட்டப்படுது. அதற்கான காரணமும் இபிஎஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. இபிஎஸ் பேசக்கூடாது, எங்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிட்ட சொன்னதுனால தான் என்ன வந்துட்டு அமித்ஷாவும் மோடியும் சந்திக்கல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் தரப்புல இருந்து வைக்கிறாங்க. அவர்களுக்கான இப்போ ஒரே ஒரு சாய்ஸா விஜய் இருக்கிறாரு. ஸோ விஜயோட போனார் அப்படின்னா யாருமே வராம இருக்கக்கூடிய விஜய்க்கு ஓபிஎஸ் மாதிரியான ஆட்கள் வரும் பொழுது அது ஒரு பிளஸ்ஸா, விஜய்க்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கும். அதனால விஜயும் பெரிய லெவல்ல கெயின் பண்ண முடியாது. அவர் போறதுனால இந்த பக்கத்துல அதிமுக பாஜகவுக்கும் பெரிய லெவல்ல லாஸ் அப்படின்ற மாதிரி எதுவுமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத நம்ம தற்பொழுது பார்க்க முடிகிறது. ஸோ இந்த நகர்வு எப்படி போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ரீசெண்டான அப்டேட்டை நம்ம பார்க்க முடிகிறது தமிழக அரசியல்ல. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.